வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. ஸோ ஈவினிங் 5 மணி ஆயாச்சு. டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸிங்காக இருக்க இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக ஒரு ஷோ இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை. இன்னைக்கு நம்மளோட ஷோல என்னென்ன புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ஆளும் வேலும் பல்லு குருதி, யோகா செஞ்சா உயிர் குருதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சில சுலபமான பயிற்சிகளை பார்க்க போறோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிம் ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிம்பத்தட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது எதுக்காகனா நம்மள உடல்ல இருக்கிற எல்லா கழிவுகளையுமே வெளியேற்றுறதுக்காக. அதாவது நம்மளோட உடம்புல நிறைய நீர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம இந்த சில பயிற்சிகளை பண்ண போறோம். ஒன்றும் இல்லை, இது அப்படியே படுத்துட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ற மாதிரியும் பண்ணலாம். பட் இப்போ நான் படுத்துட்டு செய்யற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். படுத்துட்டு முதல்ல நம்மளோட அந்த மூச்சை நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா மூச்சை நல்லா உள்ளே இழுக்கிறோம். மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு நம்ம வாய் வழியாக மூச்சை நம்ம விடணும். அதுலேயுமே நம்மளோட வயிற்று மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் அந்த மாதிரி நம்ம ஒரு செய்யலாம். இது ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி. படுத்துட்டு கால்கள் நல்லா நேராக நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சுட்டு 2 கைகளையுமே நம்மளோட வயிற்று மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்களை மூடிட்டு நல்லா இந்த தோல் பட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்களை மூடிட்டு நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுக்கணும். மூக்கு வழியாக மூச்சை இழுக்கணும். மூச்சை விடும் போது வாய் வழியாக வாயை கொஞ்சம் குவிச்சிட்டு அப்படியே விட போகிறோம். இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 5 முறை நம்ம செய்ய போகிறோம். அது இப்போ நம்ம மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும் போது வயிறு உள்ளே போகணும். இதே நம்ம அப்படியே கவனிச்சுட்டே நம்ம அப்படி செய்யணும். தளர்த்திக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். மூக்கு வழியா மூச்சை இழுத்துட்டு வாய் வழியா நம்ம மூச்சை விட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா நம்மளோட ஷோல்டரை மட்டும் இப்போ அடுத்தது பயிற்சியில பண்ண போறோம். ஷோல்டர் ரொட்டேஷன். அதாவது என்ன பண்றோம்னா 2 கைகளை ஒரு கை இப்படி வச்சுட்டு இன்னொரு கை இப்படி வைக்க போறோம். அப்படியே மாத்தி மாத்தி இப்படி பண்ண போறோம் கைகளை. அதாவது இந்த 4 ஆர்ம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இந்த எல்போ அப்படியே நம்ம கீழே வச்சுருப்போம். கீழே வச்சுட்டு அப்படியே மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். கைகள் இந்த பக்கத்தில் கைகள் மேல் பக்கம் வரணும், இந்த பக்கம் கை கீழே வரணும். அதே மாதிரி இப்படி மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். இதுலேயே நமக்கு தெரியும் இந்த ஷோல்டர் ரொட்டேட் ஆகுது. இந்த இடத்துல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ அந்தந்த இடத்துல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்ஸ், எக்ஸ்ட்ரா டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ரிமூவ் பண்ணி தரும். சுலபமான பயிற்சிகளாக தான் இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணலாம். தளர்த்திக்கலாம். பயிற்சி 3ல் நம்ம என்ன பண்ணோம், கைகளை மேல் நோக்கி தலைக்கு மேலே 2 கையுமே மேலே தூக்கிட்டு அதுக்கு அப்படியே நம்ம கீழே இருக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா இப்படி மேலே கொண்டு மடக்கி கூட நம்ம வச்சுக்கலாம். ஒன்று நீட்டியும் இப்படி வைக்கலாம், அல்லது இப்படி மடக்கி கொஞ்சமாக இப்படி மடக்கி வச்சுட்டு கைகளை கீழ் நோக்கி கொண்டு வர போகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். ஒரு 6 முறை. 2 3 4 5 6. தளர்த்திக்கலாம்.
அந்த இதில் வந்து நம்ம மொத்தம் 3 பயிற்சி வந்து செஞ்சுட்டு இருந்தோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து நம்ம அப்படியே படுத்துட்டு அந்த மூச்சு இழுத்துட்டு மூச்சை வந்து விட்டுருந்தோம். மறுபடியும் வந்து உட்கார்ந்து செய்கிறதுல வந்து ஒரு வாட்டி வந்து அதே மாதிரியே செஞ்சிடலாம். மூச்சு இருக்கிறது மட்டும் யாருக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ அதே மாதிரி உட்கார்ந்துட்டு நம்மளை முதுகு தண்ணெல்லாம் நேராக ஆக்கிட்டு வயிற்று மேலே கைகள் வச்சுட்டு மூக்கு வழியாக வந்து மூச்சை இழுத்துட்டு வாய் வழியாக வந்து மூச்சை வந்து விட போகிறோம். வாயை குவிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம விட போகிறோம். தளர்த்திக்கலாம். இந்த பயிற்சிக்கெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் பை ரெகுலர் பிராக்டிசிங் இது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கறத இந்த செக்மெண்ட் மூலமா உங்களுக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், டென்சஸ், அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காலங்கள் வரும்போது நமக்கு எப்படி இருக்கு, ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்லன்னு வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு விஷயங்கள்ல ஒவ்வொரு ரூல் பேஸ்ட் அடிப்படையில நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ரூல் பேஸ்ட் அடிப்படை அப்படின்னு வரும்போது அது பாசிட்டிவா வருதா, நெகட்டிவா வருதா, இல்லை இன்ட்ராகேட்டிவா வருதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா. அப்போ பாசிட்டிவ் அப்படிங்கும் போது ஒரு சென்டென்ஸை நம்ம பாசிட்டிவ்ல எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது, நெகட்டிவ் நான் பண்ணலை, செய்யலை, வரலை அப்படிங்கிறது எப்படி பேசுறோங்கிறது இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரும்போது இந்த இடத்துல நம்ம அப்ஸ் அண்ட் டவுன் ஒரு கேள்விகளாகவும் கொண்டு வரும். ஸோ இந்த கேள்விகள் அப்படிங்கும் போது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் அப்படின்னு இருக்கு. எதிர்காலத்தில் வரக்கூடியது, இறந்த காலத்தில் இருக்கக்கூடியது, நிகழ்காலத்தில் நடந்தக்கூடியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குது, டென்சஸ் என்ற அடிப்படையில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு என்ன ஆயிடுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் பேஸில் கொண்டு வரும். இதில் அஃபர்மேஷன்ஸும் இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான அஃபர்மேட்டிவ், இன்னைக்கான ரூல் என்ன வெர்ப் ஃபார்ம்னு பார்க்கல வாங்க. இன்னைக்கான ரூல் பார்த்தோம்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன அஃபர்மேட்டிவ் யூஸ் பண்ணுறோம்னா இன்ட்ராகேட்டிவ். அதாவது கேள்விகள், கேள்விக்குறிகள். தென் verb form V1, V2, V3. present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே என்ன நம்ம verb எடுக்கிறோன்னா ட்ரை அப்படிங்கிறது. ஸோ ட்ரை அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முயற்சி அப்படிங்கிறது தான். இதை வந்து verb ஃபார்மில் வந்து ட்ரைடு அப்படின்னு சொல்கிறது. ட்ரைடு. ஸோ அப்போ முயற்சின்னும் போது முயற்சி செய்தேன், முயற்சி செய்தான் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ட்ரை அப்படின்னாவே அவங்க ஏதோ சம்திங் எல்ஸ் டு ட்ரை அப்படிங்கிறது முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது. தென் சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரூல். ஸோ என்ன ரூல் கொண்டு வராங்கன்னா will or shall plus subject plus perfect வந்து have plus V3 past participle question mark. சரிங்களா, இது ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடியது. எக்ஸாம்பிள் will. ஸோ இதில் சப்ஜெக்ட்னும் போது நம்ம எந்த சப்ஜெக்ட்னாலும் எடுக்கிறோம். நான் he எடுக்கிறேன். ஸோ will he have tried. ஸோ நம்ம இதை முயற்சித்திருப்போமா அப்படிங்கிறது will he have tried, என்ன முயற்சித்திருப்போமா அப்படிங்கிறத மாதிரி. ஸோ அப்போ என்னன்னா will he have tried his best. ஸோ அவனுடைய தனி விஷயத்தை, அதாவது தனி திறமையை வந்து அவன் ட்ரை பண்ணியிருப்பானா அப்படிங்கிறது. எப்போக்குள்ள அப்படிங்கிற மாதிரியோ இல்லை எப்போ அப்படிங்கிற மாதிரியோ இல்லை எந்த சமயங்கிறது தான் பை
எண்ட் ஆஃப் த மேட்ச். அந்த வென் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், இல்லட்டா விட்டுடலாம். ஸோ அப்போ போட்டியோட இறுதிக்குள்ளார அவன் என்ன பண்ணால் தன்னால் முடிஞ்ச முயற்சியை அவன் செய்திருப்பானா அப்படிங்கிறது தான். அப்போது போட்டியின் இறுதிக்குள் அவன் தன்னால் முடிந்த முயற்சியை செய்திருப்பானா அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ உங்களோட பெஸ்ட், அப்போ 2 இடத்துல இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் கொடுத்துருக்கேன். தென் இதை பாசிட்டிவ் வரும்போது he will have tried, he will have tried his best. Next வந்து நெகட்டிவ், he will not have tried his best. ஸோ அப்போது அவரோட பெஸ்ட்டை அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, இல்லை அவரோட பெஸ்ட்டை அவர் ட்ரை பண்ணலை அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும் பை எண்ட் ஆஃப் த மேட்ச் ரெண்டுலையுமே கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம கொடுக்குற கேள்வி வந்து என்னென்னா, அவர் அந்த மேட்ச் முடியக்குள்ளார அவரோட பெஸ்ட்டை காமிச்சிருப்பாராங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி இல்லையா. அந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பதில் கொடுக்குறோம். முயற்சித்திருப்பாங்க அப்படின்னு பதில் கொடுக்குறோம், இல்லை முயற்சிக்கலை அப்படிங்கிறதும் பதில் கொடுக்குறோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 ஆன்சர்ஸுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான அஃபர்மேட்டிவ்ல நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக பேஸ் பண்ணி ஒரு 10 to 20 சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இன்னைக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ல இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாரும் ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஜென்ரலா போவோம், ஏதோ பள்ளிக்கரணையா, சென்னை இல்லை பொள்ளாச்சியா, அது கோயம்புத்தூர் பக்கம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் லேண்டை வாங்கிடுவோம் காசை கொடுத்து. இதெல்லாமே நம்மளால நேக்ட் ஐஸில் பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், தொட முடியும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலியமா நம்மளால அங்கே லேண்ட் வாங்க முடியும், கடையை கட்ட முடியும், வீடு கட்ட முடியும், நமக்குன்ற அவதார் வாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய மெட்டாவர்ஸையே இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த விஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஜென்ரலாக முன்னாடி விஆர் எப்படி வந்துச்சு, சும்மா ஃபோனை உள்ளே இன்செர்ட் பண்ணி அதில் நம்ம தியேட்டர் மாதிரி படம் பார்த்துக்கலாம்ப்பா, எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நாளடைவில் அதை வச்சு கேம்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் நம்மளுடைய மைண்ட் அப்படியே நம்ப வைக்கிற மாதிரியான நிறைய கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஈவன் நம்ம நடக்கும்போது இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஈவன் நிறைய மால்ஸ்லேயே வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படியே கைத்து மேலே நடக்கிற மாதிரிலாம் இருக்கும், பயந்து கீழுவாங்க. அதெல்லாம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேஜில் இப்போ அதை விட அட்வான்ஸ்டாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு கேரக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணத்தை கொடுத்து அங்கே ஒரு கேரக்டர் வாங்கிக்கலாம். எப்படி நம்ம இங்கே போய் ஷாப்பிங் பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கேயே நடந்து போகலாம், ஷாப்பிங் பண்ணலாம், வீடு வாங்கலாம், அப்படி லேண்ட் வாங்கலாம், அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஒரு பெரிய டெக்னாலஜியாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக நம்ம வெளியே போனோம்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ரசிப்போம் பார்த்து. அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் வீட்டில் உட்காந்தே பண்ண முடியும். வேலைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதும், அந்த மெட்டாவர்ஸ்லேயே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. கூடிய விரைவில் இது இன்னும் வேர்ல்டு வைடாக இனிஷியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா. கடலில் இருக்கக்கூடிய தண்ணி அதெல்லாமே உப்பாக இருக்குது அப்படின்றது தெரியும். அதே அந்த கடலில் கலந்ததுக்கப்புறம் தான் உப்பாக இருக்குது. ஆனால் அதுலேருந்து ஆற்று தண்ணி, இந்த நதியிலேருந்து தான் வர தண்ணியை நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது சால்ட்டாக இருக்காது. ஆனால் அந்த கடல் தண்ணி உப்பாக இருக்கிறதுக்கான காரணமே இந்த ஆற்று தண்ணி தான், நதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இந்த கார்பன் டை ஆக்சைடோட அது வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது. அதே டைமில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டோன்ஸ், ராக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோடைய உரசி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால தான் சால்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கடலில் போய் சேருது. ஆனால் அது ஹியூஜாக போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதோடைய டேஸ்ட் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் நிறைய இடங்கள்லேருந்து ஒரே இடமா மகா சங்கமமாக ஒரு கடலில் போய் இருக்கும்போது அங்கே சால்ட்டோடைய தனித்துவம் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரியும்.
50 நியூக்ளியர் பாம் இது மாயமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எங்க போச்சு, என்னாச்சு அப்படின்ற எதுவுமே தெரியல. இந்த பாம் எங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நியூக்ளியர் பாம்லயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 75% எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அது இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுலயும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேப் எல்லாம் போட்டு எந்த இடத்துல இருக்குன்றத அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த பாமை எடுக்க முடியல. அதெல்லாம் நியூக்ளியர் பாம். ஹிரோஷிமா நாகசாக்கி மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹெவியா இருக்கக்கூடிய பாம்ஸ். அதுல ஒண்ணு எக்ஸ்ப்ளோஸ் ஆனாலும் சரி, பெரிய ஒரு கிடுகிடுப்பு வந்து இந்த உலகமே சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 75% ஆஃப் பாம் கடலுக்குள்ள இருக்கு அப்படின்றதையும் சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளால எடுக்க முடியாது. இந்த லொகேஷன்ல வேணா இருக்கலாம் அப்படின்றத பிரெடிக்ட் பண்ண முடியும். அதை தோண்டி எடுக்க கூட முடியாது. ஏன்னா அவ்வளோ டீப்பா இருக்கிறதுனால தோண்டி எடுக்கும் போது ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட பெரிய வெடிப்பு இந்த உலகம் சந்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு இனிஷியேட்டே எடுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. QR கோட் ஸ்கேனர் இது நம்ம எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணி தான் இருக்கோம். நம்ம எங்கேயாச்சும் இப்போ பே பண்ணுறோம்னா கூட QR காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கேன் பண்ணி தான் பே பண்ணுறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல்னு பார்க்கும்போது எத்தனை QR கோட் ஸ்கேனர்ஸ் இருக்கணும். அந்த QR கோடு பார்க்கும்போது எனக்கே ஒரு 2, 3 அப்படி நம்ம ஃபேமிலியில் எத்தனை. அது இல்லாமல் அவங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு கடை வச்சிருக்காங்கன்னா அந்த கடையில் கமர்ஷியல் பர்பஸ்க்குன்னு ஒரு QR, இப்படி எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் QR கோடை வச்சிருக்காங்க. இந்த QR கோட் ஸ்கேனர்ஸ் எல்லாமே அந்த பிளாக்ஸை வச்சு மட்டுமே தான் ஸ்கேன் பண்ண வைக்குது. அப்போ அந்த QR எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லட்சம் கோடிகளில் வரக்கூடிய அளவுக்கு நிறைய QRs இருக்கு. இது எல்லாமே இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸ்னா மட்டுமே தான் நடக்கணும். மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறேன்னா பேமெண்ட் உங்களுக்கு தான் போகணும். அது வேற யாருக்கும் போயிடக்கூடாது. மொபைலில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் பிரிண்டாக எடுத்து நம்ம அந்த QRஐ வச்சோம்னா அது ஒரு 30% அழிஞ்சாலும் ஓரளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அழிஞ்சால் அது ஒர்க்கே ஆகாதே தவிர்த்து இதில் ஏதாவது ஒரு பிளாக் சேஞ்சஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஏதாவது பேமெண்ட்டை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கான சான்ஸே கிடையாது. நீங்கள் அதில் ரீஒர்க்லாம் பண்ணி QR ஸ்கேன் பண்ணி அப்படியே அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ண முடியாது. QR முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பிளாக் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் மேஜர் பிளாக்ஸ் எல்லாத்தையுமே பாயிண்ட் பண்ணி தான் அது யாருக்கு பேமெண்ட் அனுப்பணுமோ அதை ஸ்கேன் பண்ணி சொல்லும். ஸோ நார்மல் QRஐ விட பேமெண்ட் ரிலேட்டடான QR ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் சொல்கிறாங்க. வில்லியம் கலன் இவர் யாருன்னு கேட்டால், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே இவர் தான். இவர்னால தான் ரெஃப்ரிஜரேட்டரே கண்டுபிடிச்சாங்க. நாளடைவில் என்ன தான் ரெஃப்ரிஜரேட்டர் ரொம்ப காம்பேக்டாக பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய டிசைன்ஸ் ஒவ்வொருத்தங்களாக கண்டுபிடிச்சிருந்தாலும் குளிர்சாதன பெட்டி அப்படின்றதுக்கான ஒரு மகத்துவம் அப்படின்ற விஷயத்த பிள்ளையார் சொல்லி போட்டதே இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வில்லியம் கலனை ஏன் இப்படி ஒரு ரெஃப்ரிஜரேட்டரை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க? காய்கறிலாம் கெட்டு போகுது அதனாலயே. அப்போ விளைஞ்ச காய்கறிலாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, இப்போ தான் கெட்டு போகுது. அதனால் அந்த ரீசனுக்காக கிடையாது. அப்போ பியர் மேனுஃபேக்சரிங்ன்றது நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வின்டர் டைமில் மட்டும்தான் அதோடைய மேனுஃபேக்சரிங்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப அதிகமாக. அந்த டைமில் சம்மர் டைம்லலாம் நம்ம பண்ணோம்னா கெட்டு போகுது. இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மேட்டர் ரெடி பண்ணும் அப்படின்றதுனால தான் வில்லியம் கர்னல் கிட்ட ஹெல்ப் கேட்டு ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதை பண்ணக்கூடியதான் ரெஃப்ரிஜரேட்டராக குளிர்சாதன பெட்டியாக கண்டுபிடிச்சாங்க. அப்போல்லாம் சைஸ் படா சைஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அதோடைய மெயின் பர்பஸ் இதுதான் சொல்கிறாங்க. பஜாவ் அப்படின்ற பீப்புள் இந்தோனேஷியாவில் இருக்காங்க. சராசரியாக ஒரு மனிதனால் எவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்க முடியும் தண்ணிக்குள்ளே அப்படின்னு கேட்டால் 1 நிமிஷம் அப்படின்றது மேக்ஸிமம்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் தாண்டி அதாவது 1 நிமிஷம் 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படி தான் போகும். குறிப்பாக இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பஜாவ் அப்படின்ற இந்த பீப்புள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணிக்குள்ளே 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே மூச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கடலில் வேட்டையாடுறதுல இவங்க பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. கடலில் வேட்டையாடுனா இப்படி கடலுக்குள்ளே போய் வேட்டையாடுவாங்க. அதனால் வாழையடி வாழையாக இதே வேலையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் ஆக்சிஜனை உள்ளே வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. மற்ற ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இங்கே மேன் மட்டும் இல்லை, பரம்பரையே பர்ஃபெக்டாக வச்சுருக்கு. அதுக்கு இவங்க தான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் வந்த சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.